என்று நம்புகிறேன். அடுத்த சர்வீஸ் அதில் வந்து கன்னடம் இருக்கும். தமிழ் சுத்தமாகவே எனக்கு தமிழ் தமிழ் புரியலன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. ஏன்னா அடுத்த கன்னட சர்வீஸுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஜனங்களை கொண்டு வர வேண்டும். அப்போ நம்முடைய நேரத்தை எனக்கு டிரான்ஸ்லேஷன் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் நேரம் போயிடும். இன்றைக்கு வந்து ஒரு துப்பாக்கியில் 2 குழா இருப்பது போல ஒரு துப்பாக்கியில் 2 விதங்களில் நம்முடைய செய்தியை கொஞ்ச நேரம் தியானிக்க போகும். ஒன்று ஊழியம் செய்கிறவர்கள், இன்னொன்று விசுவாசி. 2 பேருக்கும் தான். ஏற்கனவே விசுவாசியா இருக்கிறவங்க தான் நெக்ஸ்ட் லெவல். என்னது எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூக்கதெல்லாம் இல்லாம நான் கொஞ்சம் விழிப்பா. ஏன்னா இப்போ இதுவரைக்கும் நம்ம பாடி துதித்து செய்ததெல்லாம் இந்த உடம்புல உயிர் ஓடுது பாருங்க, ரத்தம். இந்த ரத்தத்தை கொடுத்த, இந்த மூச்சு விட வைத்த தெய்வனுக்கு தேங்க்ஸ் கிவிங். அதுதான் ஒர்ஷிப். அதனால தான் நீங்க சீக்கிரமா அந்த உணர்வோடு குடும்பமா வர வேண்டும். உன் மனைவி வரல, உன் பிள்ளை வரலன்னா நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. செய்தியில் கவனம் வைக்க விரும்புகிறேன். 2வது பகுதி, நம்முடைய வாழ்க்கை எங்க போய்கிட்டு இருக்கு, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இதை நாம ஒரு ஒரு இப்ப தலைமுடி கரெக்டா இருக்கா, முகம்லாம் நல்லா இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும்னா வீட்டில் அவ்வளவு உயரம் கண்ணாடி வாங்கி வச்சிருப்பீங்க. ஏன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் தெரியணும். அப்போ வாழ்க்கை முழுவதும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேதம்ங்கிற கண்ணாடியில ஆலயத்துல வந்து நீங்க என்ன செய்யணும், பார்க்க வேணும். அப்ப இங்க வந்தாதான் வேதம்ங்கிற கண்ணாடி நீங்க வீட்டுல படிக்கும் போது புரியாது, கீழ்ப்படிய மனசு வராது, உணர்வடைய வாய்ப்பு இருக்காது, அந்த எண்ணமே இருக்காது. ஆலயத்துல வந்து பாடி துதித்து ஆராதித்து அவருடைய நாள்ல அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது அவர் அப்படியே தெளிவாக நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோங்கிறத படம் பிடிச்சு காட்டுவது போல ஆண்டவர் காட்டுவார். அப்ப அதை கேட்டு உணர்ந்து திரும்பவும் அந்த பழைய நிலையில போகாம ஒரு புது வாழ்க்கையை நோக்கி செல்ல வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய வார்த்தை வருங்க. ஏன்னா உங்களோட நான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன், அப்படின்னா உங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பல வருஷமா. உங்களுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும் எல்லாமே. அதனால அப்பப்ப நிறைய வார்த்தைங்க வரும். அட்லீஸ்ட் இந்த மேடையிலிருந்து சொல்ற வார்த்தையில அந்த உள்ளம் மாறுமாங்கிற அந்த ஆதங்கம் தான் நமக்கு. இன்னும் இப்படி போய்கிட்டு இருக்காங்களே, உணர மாட்டாங்களா, கொஞ்சமாவது வருவாங்கங்கிற ஆதங்கத்துல தான் நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய வார்த்தை வருவது. அது நீங்க தான் அந்த பொறுப்படுத்தணும் கர்த்தர் பேசும்போது. இந்த மாதத்தில், இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? அழைத்தவர், ஆயத்தப்படுத்துகிறவர், அனுப்புகிறவர். ஒரு மனுஷனை அழைக்கிறாரு, சொல்லிக் கொடுக்கிறார், போயிட்டு என் வேலையை செய். இது விசுவாசி ஊழியர்கள் எல்லாருக்குரிய. ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்தில் வரும்போது விசுவாசி ஒண்ணுமே தெரியாது. ஆனா வளர வளர சத்தியத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்காக எல்லாருமே உழைக்க வேண்டும். ஊழியன்னா மேடையில வந்து பிரசங்கம் பண்றது தான் நினைச்சுக்கிறீங்க, மேடையில வந்து பாட்டு பாடுறது தான் நினைக்கிறீங்க. நிறைய ஊழியருக்கு வேலை, கர்த்தருக்கு வேலை செய்யறது. ஊழியம் தானே வேலை செய்யறது. பல முறை சொல்லியிருக்கேன், சேர் போடுறது கூட வேலை தான். இசை வாசிக்கிறது கர்த்தருடைய வேலை. ஆலயத்தை சுத்தம் பண்றது கர்த்தருடைய வேலை. யாராவது வந்தாங்கன்னா வரும்போது விஷ் பண்ணி கொஞ்சம் உட்காருங்க, நம்ம சேரை விட்டுட்டு அவங்கள உட்கார வைக்கிறது, அது கூட எல்லாமே A to Z கர்த்தருடைய காரியம். இதுக்குதான் சிலர் முறுமுறுப்பாங்க, நிறைய சொல்லுவாங்கன்னு வச்சிங்களா. ஏன்னா இந்த செய்தி வந்து உலகத்துல பல இடத்துல முஸ்லீம் கண்டத்துல பார்க்குறாங்க.
ஆசியாவில் பார்க்குறாங்க, அமெரிக்காவில் பார்க்குறாங்க. பல நாடுகளில் இங்கே பேசுகிற செய்தி நிறைய பேருடைய பார்வைக்கு போகுது. அதனால கொஞ்சம் ஞானமாக சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் யாரும் கமெண்ட் இல்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல கொடுக்கிற செய்திக்கு எதிர்ப்பதம் யார் இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. நம்ம யூடியூப்ல பார்க்கிறோம். அப்படி பயந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம். அப்போ முதல்ல உள்ள இருக்கிறவங்க, உட்கார்ந்து கவனிக்கிறவங்க, அப்புறம் வெளியில கவனிக்கிறவங்க. அதுக்காக தான் இந்த காரியத்தை செய்யறோம். இது என்ன கொஞ்சம் நல்லபடியா செய்வதற்கு நேரா கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பதற்கு ஒரு பெரிய கேமரா தேவை. அது லட்சத்துக்கு மேல இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6:14 அதை வைத்து உங்களுக்கு சொன்னேன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை அழைத்து அனுப்புகிறவர் நான் அல்லவா? கிதியோனை குறித்து ஆரம்ப நாட்களில் அதிகமாகவே பிரசங்கித்திருக்கிறோம். ஆனா இந்த முறை அந்த கிதியோனை குறித்த செய்திகளை நாம சொல்லல. தீவசனம் அதை மட்டும் எடுத்துக்கொண்டோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கிதியோனுக்கு சொல்லும் போது ஊழிய அழைப்பு, 1 பேதுரு 2:9 சொல்லும் போது விசுவாசிகளின் அழைப்பு. ஒட்டுமொத்தத்தில் எல்லாருமே கடவுளுக்காக சேவை செய்யணும். இது நீங்க தெய்வத்துக்கிட்ட கேட்கணும், வசனத்தை படிக்கணும். தேவன் கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோட பேசும்போது மனசு குத்திக்கிட்டே இருக்கும். அது நீங்க தான் அதை விட்டு வெளியே வரணும். 3 பேருடைய வாழ்க்கை குறித்து நான் சொன்னேன். 1 கிதியோன், 2வது மோசேயின் அழைப்பு, அதை குறித்த செய்தியை சர்ச்சில் சொன்னோம். சீஷர்களை குறித்து ஓரளவுக்கு இந்த கன்னடா சர்வீஸ்ல கொஞ்சம் சொன்னேன். இன்னும் விரிவாக பற்றி பேசல. சர்ச்சில் தேவ ஜனங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டு. இப்படி இருக்கும்போது இந்த காலை வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்க சீஷர்களை தான் ஆண்டவர் அந்த சீஷர்களை எங்க அனுப்புறார் அதெல்லாம் நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். செய்தி ஆயத்தமாக்கிட்ட மைண்ட்ல எழுதுறதுக்கு உட்கார்ற உடனே அந்த செய்தியை கர்த்தர் மாத்துறாரு. நீ காலையில 5 மணிக்கு ஜெபம் பண்றோம். நாங்க ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் போன் மூலமா 7 நாள் ஜெபம் நடக்குது. பைபிள் படிக்கிறோம். இன்னைக்கு கலாத்தியர் 1 அதிகாரம் படிச்சேன். அப்ப ஆண்டவர் முழுமையா இருதயத்தை அதுக்குள்ள பதிய வைத்தார். அதனால ஆயத்தமாக்கின செய்தியை ஒதுக்கிட்டு இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்துல கவனத்தை செலுத்தி ஆவியானவர் துணையோடு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். படிச்சா உங்களுக்கு புரியாது. 100 முறை வசனத்தை அசப்பட்டா கூட தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சா கீழ்படுத்திடுவாங்கள. வசனம் தெரிஞ்சா நீங்க வேற வழியில போக மாட்டீங்களே, பிடிவாதமா இருக்க மாட்டீங்க. அதனாலதான் ஆவியானவர் நம்மோட உணர்த்துகிறார். ஆண்டவர் நடத்துதல் என்னன்னு எனக்கு தெரியும். ஆக இந்த காலையில் தலைப்பு தான் உங்களுக்கு தெரியும். அழைத்து அனுப்புகிற தேவன். அழைத்து அனுப்புகிற தேவன். இந்த 3 காரியம் சொல்லிட்டார். கிதியோன், மோசே, சீஷர்கள். அப்புறம் அந்த சீஷர்கள் 12 பேர் மட்டும் இல்ல, அடுத்து 70 பேரை கூட அழைத்தார், ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். இத லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். இதெல்லாம் படிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க சத்தியத்துல வளர்ந்தாதாங்க போதகர்கள் வசனத்தை சொல்லும் போது நீங்க தெளிவா இருக்க முடியும். இல்லைன்னா சில நேரத்துல சில வாயில வந்தபடியெல்லாம் அடிச்சுட்டு போவாங்க. அப்போ நீங்க அப்படியே தலையாட்டிட்டு போக கூடாது.
சத்தியத்தில் வளர்ந்தால்தான் யாராவது நானா இருக்கட்டும் மற்றவங்க பிரசங்கம் பண்ணா இது என்ன தவறான உபதேசமா இருக்கு, தெளிவடைந்து நீங்க தவறி போகாம அவங்க பின்னாடி ஓடாம சபையில நிலைத்திருந்து சத்தியத்திலே வளர்ந்து நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஒரு பாஸ்டரோ மற்றவங்கள பேசும்போது இத தெளிவா புரிகிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் தேவை. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற அழைப்பு யாரை பற்றினா அப்போஸ்தலனாகிய பவுல். கொஞ்ச நேரம் தான் மடமடமடமன்னு பேசி டக்குன்னு விட்டுருவாங்க. இப்ப போற போக்க பார்த்தா, தொடங்கின நேரத்தை பார்த்தா அது போய் சேரும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க, ஆனா கவனமா இருக்கணும். தூங்குனா கூட சந்தோஷமா தூங்குங்க, பரவாயில்ல, அது உங்களுடைய ஆசீர்வாதம். அது இல்ல உட்காந்துட்டு மைண்ட் அங்கங்க திருப்பினீங்கன்னா உங்களுடைய ஜாலி எப்படியாவது இருங்க. ஆனா என் ஆவியானவர் நடத்துறது எனக்கு நல்லா தெரியுது. கர்த்தருடைய வார்த்தையில் வளர வேண்டும், அநேகத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் விசுவாசிக்கிறார். பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் கிருபையின் அழைப்பு அப்படின்னு அவரே சொல்றார். 1ஆம் அதிகாரம் 15. நான் நினைக்கிறேன் இந்த அதிகாரம் ஃபுல்லா வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிடும், படிக்கிறதுக்கே நேரம் போயிடும், விளக்கம் எங்க கொடுக்கிறது. ஆனாலும் நீங்க போனை வச்சிருக்கீங்களோ பேனா வச்சிருக்கீங்களோ? பேன் இல்ல, பென். அல்லது எதை வச்சிருக்கீங்களோ, பைபிள் வச்சிருக்கீங்களோ, உங்க கண்ணில் கர்த்தருடைய வசனம் படணும். சர்ச்சில் இருக்கிறவங்க உங்க கண்ணில் எது படணும்? கர்த்தருடைய வசனம். மேடையில சொல்ற இந்த வார்த்தை உங்க கண்ணில் படணும். அப்பதான் இந்த கண் இச்சையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தர் நடத்துவாராக. 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆகார் சொல்லும்போது ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன்கிற பேர் வச்சார். பவுல் தன்னை அழைத்த தேவனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு சொல்லுங்க? கிருபையின் தேவன். கிருபையின் தேவன். கிருபையினால் என்ன அழைச்சிங்க? கிருபையின் தேவன் அப்படின்னா எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா கூட சரி, ஒரு வார்த்தை உங்க காதுல விழட்டும். இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. விசுவாசியா இருப்பதற்கோ, ஊழியம் செய்வதற்கோ, கிறிஸ்தவர்களா இருப்பதற்கோ யாருக்கும் இந்த வார்த்தைக்காக தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த யோக்கியதையும் இல்லை. இததான் தகுதி இல்லைன்றோம். இததான் தகுதியே கிடையாது. இயேசுவேன்னு சொல்ல, இந்த பைபிளை கையில தூக்க, இந்த பாடல்களை பாட, ஆனா இந்த யோக்கியதையே இல்லை, தகுதியே இல்லைன்னு சொல்லும் போது பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையின் நிலையை பார்க்கும்போது என்ன ஆட்டம் ஆடுறோம் புரியல. நீங்க இன்னும் புரிஞ்சிக்கல. அளவுக்கு மீறி மேட்டுமையா இருக்க விரும்புறோம். யாரையும் மதிக்கிறது இல்லை. அவன் தான் எல்லாம் அவ இவதான். ஒருத்தவங்களையும் மதிக்கிறது இல்லை. நீ யாருன்னு முதலாவது உனக்கே தெரியல. கிருபைனால யோக்கியதை இல்லை. அவ்வளவு பாவம், அவ்வளவு மோசம், அவ்வளவு கீழ்த்தரமான நிலைமை மனித ஜீவியம். இத பவுல் உணர்றார். பவுல் அழைப்பு என்ன? கிருபையின் தகுதியே இல்லை. இப்ப நான் அடிக்கடி நாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தான் குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நாங்க கரெக்டா உணர்கிறோம். படிப்பு ஒண்ணுமில்ல, பட்டம் ஒண்ணுமில்ல, அழகு ஒண்ணல்ல, வீடு ஒண்ணல்ல, காரு ஒண்ணல்ல, ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். அப்ப இந்த உணர்வு தெளிவு வந்த பிறகு நீங்க இன்னும் எவ்வளவு கீழே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் வரணும். அப்படியெல்லாம் வந்து யாரையும் பேச மாட்டோம். இந்த தெளிவு, இந்த உணர்வு இருந்தால் பிரியமானவர்களே, யாரையும் கேவலமா பேச மாட்டோம். எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற நிலைமை நமக்கு வரவே அப்ப வருத பவுலை போல அந்த அழைப்புன்னு நம்ம உணரல.
இந்த பவுல் ஆண்டவர் அழைச்சார். இவர் ஊழியத்தின் பாதையில அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்துல 9 முதல் 23 வரைக்கும் படிங்க. படிக்கலாம் முடியாது, கவனிங்க நல்லா. அங்க ஒரு வார்த்தை இருக்கும், எருசலேம் முதல் இல்லிரிக்கம் வரைக்கும். இல்லிரிக்கம், எருசலேம் தொடங்கி அப்படின்னா ஒரு இடம் தொடங்கி இன்னொரு 15ல இருக்கா, அதை நம்ம இப்போ எடுத்து சொல்ல எனக்கு முடியல. நிருபங்கள்லயும் இருக்கு, இல்லைன்னா அப்புறம் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் தொடங்கின அந்த அழைப்பை உணர்ந்து ஊழியத்துக்கு வந்தார். நீங்க புரிதல் கொஞ்சம் ஒரு உணர்வு வர சொல்றேன். பவுல் எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார் தெரியுமா? என்ன கவனிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாரு? 15 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காரு. பவுல் 15 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காரு. எத்தனை கிலோமீட்டர் அவர் பிரயாணம் பட்டிருக்காரு அப்படின்னா, எருசலேமிலிருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் 1600 கிலோமீட்டர். 1600 கிலோமீட்டர். அன்னைக்கு இன்றைக்கு இருக்கிறது போல வசதிகள் இல்லை. இன்னைக்கு என்ன வசதி, என்ன வசதி, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். படிச்சவங்களும் படிக்காதவங்களும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். எல்லாருமே நாட்களை வீணடிச்சார். எல்லாருமே விசுவாசியா வந்து கொண்டு இருக்கிறவர்களும் அந்த விசுவாச நிலையிலிருந்து ஒருபடி மேல வந்து ஊழியம்ங்கிற சண்டே ஸ்கூல் ஊழியம், யூத் மினிஸ்ட்ரி அல்லது பிரசங்க ஊழியம், பாடல் ஊழியம், இசை எந்த ஊழியமா இருந்தாலும் மேல வந்த அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, எல்லா வசதி இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஜபக்குழுக்கு போக கொஞ்சம் கோபம் வந்துட போகுது. கணக்கு கொடுக்கணும். எல்லாருமே 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 சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கவனம் தேவை. அழைத்த தேவனை எப்படி அவர் புரிஞ்சு வச்சிருக்கார் தெரியுமா? அழைச்சாரு, கிருபைன்னு ஒரு வார்த்தை சொன்ன, கிருபை என்கிற ஒரு வார்த்தை சொன்னே. வாசிப்பு பாருங்க, 4ஆம் வசனம், கலாத்தியர் 1:4. எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே, இந்த வார்த்தையை கவனிங்க, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே. இதுதான் இன்னைக்கு எனக்கு புரியல ஜனங்களுக்கு. ஏன் சர்ச்சுக்கு வரோம், ஏன் நிறைய பொறுப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம்னு கவனிக்கிறீங்களா? தகுதி இல்லை, யோக்கியதல்னு சொன்ன என்ன தெரியுமா? நாம் எல்லாம் யாரா? பாவியிலும் பாவி. அன்றைக்கு சரி, இன்னைக்கும் சரி. அன்னைக்கு தெரியாத பாவம் இன்னைக்கு தெரிஞ்சு பாவம். அன்னைக்கு தெரியாத பாவம் இன்னைக்கு தெரியும், நல்லா தெரியும், தெரிந்து பாவம். இந்த பாவத்துக்காக தன் உயிரையே கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு. இதான் நினைக்கல. இத நினைச்சா நம்ம அனுபவம் எப்படி போகணும் யோசித்து பாருங்க. நேரம் என்ன ரொம்ப விரட்டிடுச்சு. 2வது சர்வீஸ்ல 3வது சர்வீஸ்ல பேச முயற்சிக்கிறேன், மற்ற ஒர்ஷிப் எல்லாம் குறைச்சிக்கிட்டு. இந்த தேவனை குறித்து ஜனங்களுக்கு பவுல் என்ன செய்யற வார்னிங் கொடுக்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். சர்ச்சில் இது ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றது இல்ல, டீச்சிங். ஜனங்களுக்கு இப்ப உபதேசம் பண்ணணும். அப்போ உபதேசம் பண்ணணும்னா பைபிள் கைமா நீங்க இருக்கணும். பைபிளை புரட்டணும். கண்ணு அங்க போகணும், கண்ணு இங்க பார்க்கணும், சிந்தனைகளை கவனமா இருக்கணும். தூங்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது, ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணு வசனத்துக்குள்ள போகணும். கர்த்தருடைய வார்த்தை மனசின் வழியா இருதயத்துக்கு போகணும். வார்னிங் கொடுக்கிறார். விசுவாசியே, நீ என்னுடைய அழைப்பை உணரல. பல வேதத்தை படிச்சுட்டு அல்லது சபையில படிச்சுக்கிட்டு அல்லது பைபிள் ஸ்கூல்லாம் போய் படிச்சுட்டு ஊழியம் என்கிற நிலையில இருக்கிற நீங்க
எனக்கு என்ன மதிக்க தெரியல, நாட்களை வீணடிக்கிற, உணர்வில்லாத இருக்கீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்காக நீ யார் தெரியும், எப்படிப்பட்ட நிலையில் பிரித்தெடுக்கப்பட்டாய்? பாவத்திலும் பாவம். அதை விவரிக்க சொல்ல முடியாது. என்ன பாவம், எப்படிப்பட்ட பாவங்கள்னு. இதை யோசிக்க ஆரம்பித்தால் அழைத்த கிருபையின் தேவன் பாவத்தில் இருக்கிறவங்களை அழைக்கிறார். பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார்னா அவர் யார்? பரிசுத்த தேவன். கிருபையின் அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, பரலோக அழைப்பு. எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த ஏதாவது ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து போய் தூங்குறது, உங்க வேலையை கவனிக்கிறது, ஏதாயிலும் ஒன்று கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக செஞ்சு கொண்டிருக்க வேண்டும். இத பேர் சொல்லி கூப்பிடல, வெத்தலை பாக்கு வைக்கல, தேங்காய் வைக்கல, முட்டை தான் அடிக்கணும். வசனம் கேட்கிற உங்களுக்கு ஓடி வந்து கேட்கணும், எனக்கு இந்த ஆசை இருக்கு, என் ஆண்டவருக்காக செய்யணும்னு. லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஜனங்க. நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாம். ஆமா, ஒரு பொறுப்பு கொடுத்தால், ஒரு காரியம் சொன்னால் லா பேசுறது. மாட்டிக்காதீங்க ஆண்டவர்கிட்ட, உன் வாழ்க்கையை யோசிங்க. பவுல் அதை சொல்லி திட்டுறாருன்னா என்ன சொல்றாரு பாருங்க. பாவத்தில் கிடந்த உனக்காக பரிசுத்த தேவன் வந்து, நீ உன்னால முடியாத காரியத்தை ஆண்டவர் செஞ்சாரு, அதை என்னைக்காவது யோசிக்கிறியா? ஆனா உன் புத்தி எங்க போகுது சொல்றாரு பாருங்க. எச்சரிக்கை 6-9. உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். என்ன அழைத்தார்னு மட்டும் சொல்லல, உங்களையும் கிருபையால் அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவனை விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு வேற எவனோ சொல்றான் அந்த வார்த்தையை கேட்டு அலைகிறிய, எச்சரிக்கிறாரு. நான் தானே சொன்ன உனக்கு இந்த சத்தியத்தை உங்களுக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தோம். திடீர்னு ஒருத்தவன் முளைக்கிறா, திடீர்னு யாரோ வர்றா. இந்த சுத்த சுவிசேஷத்தை விட்டுட்டு அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, அங்க போகலாம், இப்படி போகலாம்னு சொல்லி கொடுக்கிறான். அதை விட்டுட்டு அந்த வார்த்தையை கவனிகளை ஃபீல் பண்ணி படிக்கணும். நீங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த கலாத்தியர் 1 அதிகாரத்தை படித்து தியானம் பண்ணி இதன் வசனங்களை எடுத்து கர்த்தருக்காக வாழ, இனி நாட்களை வீணடிச்சது போதும், ஏதாயிலும் ஆண்டவருக்காக செய்யணுங்கிற உணர்வில் ஒப்பு கொடுக்க ஆயத்தப்பட வேண்டும். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்க இவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டீங்களே, உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருது இந்த தெய்வத்தை விட்டு போறதுக்கு? வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். நான் உங்களுக்கு கலப்படமாவா பேசுனேன்? எவ்வளவு அழகா உங்களை சொல்லிக் கொடுத்து இந்த பாதையை காண்பித்து இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு அந்த புத்தி இல்ல? உங்களை சொல்லல, பவுலா இருந்த நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பவுல் தான் நான். வேறு சுவிசேஷம் இல்ல. ஆண்டவரை குறித்த அவருடைய கிருபை, அவருடைய ஒப்பு கொடுத்தல், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் வருகை, இதை விட்டுட்டு வேற ஒரு சுவிசேஷம் இல்லை. ஆனா நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், நீ எதை வேணாலும் பண்ணலாம், நீ எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லிட்டு சொல்றவங்க எழுப்பி இருக்காங்க. இந்த செய்தியை கேட்டு அவன் பின்னால ஓடுறிய. அவர் சொல்றாரு வேற ஒரு சுவிசேஷம் இல்ல. சிலர் உங்களை கலகப்படுத்தி, கலக பிசாசுங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இல்லாமல் என்ன சொல்றாங்க, ஒன்னும் காணிக்க கொடுக்கலாம் பரவாயில்ல, ஒன்னும் சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல, சண்டே போகலன்னா பரவாயில்ல, 10 சர்ச்சுக்கு போனா பரவாயில்ல, இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் காதுல கேட்டு 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 காலையில் எங்க போகலாம், மதியம் அங்க போகலாம், ராத்திரி அங்க போகலாம், அப்படியே பைபிள்ல சொல்லி இருக்கு. வேதத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள் இல்லாமல் வேற அல்ல. ஆனா நானும் என் உடன் ஊழியர்களும் சேர்ந்து உங்களுக்கு என்னத்தை சொன்னோம்? உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, எல்லாம் கவனிங்க,
தூதன் வானத்திலிருந்து தூதன் வந்து சொன்னா கூட வேறு ஒரு சுவிசேஷத்தை அவன் யாரு தெரியுமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தெளிவா நேரடியா சொல்லுது, சபிக்கப்பட்டவன். இப்ப நான் சொன்னா உடனே கணவன் மனைவி மற்றவங்கள ரோட்லயே வெளியில நின்று டிஸ்கஷன் பண்ணுவீங்க. ஐயா பாத்தீங்களா, ஐயாவை பார்த்தீங்களா, எவ்வளவு துணிச்சலா ஐயா சாபன்னு சொல்றாரு. சொல்லியிருக்க சொல்லுங்க. ஆமென். அவ்வளவுதான். சாபமா எப்படி ஆசீர்வாதம் வரும்? இஷ்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம தெளிவாக ஒரு விசுவாசி இப்படி இருக்கணும், ஒரு ஊழியர் இப்படி இருக்கணும், ஒரு மூப்பர் இப்படி இருக்கணும், ஒரு சர்ச் ஃபேமிலி இப்படி இருக்கணும்னு தேவையான அத்தனை செய்தியையும் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்காம யார் யாருக்கே பழகிக்கிட்டு எப்படி இப்படி இருந்துவிட்டு உங்களை சொல்லல, சிலருடைய தெளிவில்லாத தன்மை தெளிவு வருவதற்கு சொல்லுகிறேன். எப்படி வேணாலும் பரவாயில்ல, எங்க போனாலும் பரவாயில்ல, தெளிவா சொல்லி கொடுத்த சத்தியத்துக்கு மாறாக, வசனத்துக்கு மாறாக புது கற்பனையை நீங்களே மனசுல வச்சுக்கிட்டு யாரோ சொல்வதை ஏற்றுக்கொண்டு வேத ஒழுங்கை விட்டு சபை ஒழுங்கை விட்டு, சபை ஒழுங்கு அது ஒரு புறம் இருக்கட்டும், வேதத்தின் ஒழுங்கை விட்டு நாம போனால் பவுல் நேரடியா சொல்லுகிறார். ரெண்டு முறை முதல் முறை சொல்றாரு, மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்னிங் கொடுக்கிறாரு, அவன் சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்துக்குள்ள போனா எழுந்திருக்கவே முடியாது. ஆசீர்வாதத்துக்குள்ள போனா தேவனோட நெருங்க முடியும். சாபத்துக்குள்ள போனால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. பிரசங்கிக்கிற நானும், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அழைப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். விசுவாசிகளின் அழைப்பு, ஊழியத்தின் அழைப்பு. 5 காரியம் 6 காரியம் சொல்ல போறேன். 9ஆம் வசனத்துல இப்ப பார்த்தோம். முன்ன சொன்னது போல மறுபடியும் சொல்றேன். எப்ப பாரு இவர் இப்படியே சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்ன சொல்லுவீங்க? எப்ப பாரு வந்து அப்படியே சொல்றாரு, எப்ப பாரு இப்படி சொல்றாரு அவரு, எப்ப பாரு இவர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, உங்கள் வாழ்க்கையின் மேன்மைக்காக, உங்கள் அழைப்பின் முக்கியத்துவம் பெற பெற ஆண்டவர் வார்த்தையை பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அன்றைக்கு பவுல் சொன்னதை போல திருச்சபையிலிருந்து தேவ வார்த்தை வருகிறது. உங்கள்கிட்ட குறைந்த மைண்ட வச்சுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடாது யாரும். 6 காரியம். 1, இத சொல்லுகிற பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? தன் கடந்த கால வாழ்க்கையை யோசிக்கிறாரு. ஒரு மனுஷன் அழைப்பை விட்டு விலகாம இருக்கணும்னா நாம எங்கிருந்து வந்தோங்கிறத கண்டிப்பா எல்லாரும் யோசிக்கணும். இன்னைக்கு கோபுரத்துல உட்கார்ல எல்லாம், இன்னைக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. நாம எங்க கடந்தோம் நம்முடைய வாழ்க்கை. அத பவுல் என்ன விளக்கி சொல்றாரு பாருங்க. 13-14 வசனத்துல, நான் யூத மார்க்கத்துல இருந்தேன், நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யாரு தெரியுமா? சபைய ரொம்ப துன்பப்படுத்தி பாழாக்கின பழைய நிலை. அநேகரை பார்க்கிலும் எவ்வளோ பேர் நல்லா என்ன சொல்றாருன்னா, முந்தின விஷயத்துல வைராக்கியமா இருந்த, துன்பப்படுத்தின சபைய பாழாக்கின. முதல் காரியம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த செய்திக்கு முன்னாடி போன வருஷத்துல அல்லது இதுக்கு முன்ன நாமும் இந்த தன்மை உணராம பழைய வாழ்க்கை மோசமா இருந்திருக்கலாம். மற்றவங்களை துன்பப்படுத்துறது, மற்றவங்களை கேவலமா பேசுறது, பாழாக்குறது, சபையை கட்டுறதுக்கு பதில் சபையை இடிக்கிறது, 10 பேரை சபையில ஊன்ற கட்டி தேவ ராஜ்யத்தை ஒற்றுமையா இருந்து செய்வதற்கு பதில் எப்படியெல்லாம் இருந்தது. பவுல் அதான் சொல்றாரு, இனி உனக்கு அது இருக்க, நாம் அப்படி இருந்தா மாத்திக்கணும். இதான் கர்த்தர் பேசுறது. கண்ணாடியில பாக்குற விஷயம் மாத்திக்கணும். இவர் மாத்திக்கிட்டாரா? முந்தைய காரியத்தை சொல்றாரு. சரி, என்ன மாத்திக்கிட்டாரு அப்படின்னா, அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார். முன்னணி சரியில்லை, போன வாரம் சரியில்லை, போன மாதம் சரியில்லை, போன வருஷம் சரியில்லை. ஆனா இந்த மாதம் 10வது மாதம் 2025க்குள்ள போகும்போது உன் வாழ்க்கை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ புதிய மனுஷனாய் செயல்பட வேண்டும். அடுத்த 2 வசனம் பாருங்க.
16, 17. ஒரே வார்த்தையை வச்சு உங்களுக்கு நிறைய சொல்ல முடியும். நானே நேரத்தை பத்தி சொல்லிட்டு ரொம்ப நேரம் நான் அழுக்க முடியாது. 2வது ஆராதனையில நான் உங்களுக்கு விரிவா பேசுறேன். அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார். இப்படி மோசமான நிலையில் இருந்த போது ஆண்டுடைய அழைப்பு வந்தது. தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? உடனே நான் புருஷன்கிட்ட உட்காந்து கேட்கல, மனைவிட்ட உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணல, பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு பண்ணல, நான் யோசிக்கவே இல்லை. மாம்சத்திலேயோ யார்கிட்டையும் யோசிக்கல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன சொல்றாரு? நான் மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்கல. அழைப்பு வந்தபோது உடனே அவர் கீழ்ப்படிந்திருக்காரு. இங்க ஆண்டவர், எனக்கு கூட ஒரு அழைப்பு வந்தது 16வது வயசுல. 19 வரைக்கும் சாக்கு போக்கு சொன்னேன். மனுஷிகத்துல யோசித்தேன். என்னது, எங்க அண்ணன் தூரம் போயிட்டா, மற்ற அண்ணனுங்க எல்லாம் தூரம் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கஷ்டப்படுறவன்னு. நான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காத்தவன். நான் போயிட்டேன்னா எங்க அப்பா அம்மா என்ன பண்றதுங்கிற யோசனை. அவங்க தான் எனக்கு சாப்பாடு போட்டாங்க. நான் 12 வயசுல இருந்து உழைக்க ஆரம்பிச்சவன். அனுபவம் இல்லாம இன்னைக்கு மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, ஊர் சுத்தல. சின்ன வயசு 12 வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாலாம் எங்களுக்கு போட்டா கூட எங்க அப்பா அம்மாவை கையை தாக்கி பிடிச்சவன். சின்ன வயசுலயே உட்காந்துக்கிட்டு சாப்பிடல, ஊரை ஏமாத்திக்கிட்டு சாப்பிடல. சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டேன். அப்ப அழைப்பு வந்தது. 3 வருஷம் யோசித்தேன். நான் போயிட்டேன்னா யாரு? ஆண்டவர் சொன்ன, நான் போன முறை ஒரு வார்த்தை சொன்னேன். என் நண்பர் மூலமா எனக்கு பல விதத்துல கற்றுக் கொடுத்தா. இன்னொருத்தவன் உயிரை எடுக்க பார்த்தா, ஆனா என்ன எடுக்கல. அவர் என்ன எடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு பல இடங்களுக்கு போயிட்டு நான் சத்தியத்தை சொல்லி இருக்க மாட்டேன். எனக்கு பதில் இன்னொருத்தனை அடிச்சு காலை உடைச்சிட்டார். ஆண்டவர் சொன்னார், உன்னாலதான் அவனுக்கு இந்த நிலை. உடனே மனம் திரும்பின, உடனே உணர்ந்த. 19 வயசுல ஓட்டம் பிடிச்சேன். உடனே யாரையும் யோசிக்கல. ஒரே ஒரு வார்த்தை எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். இது வரைக்கும் இதுக்கு என்னால முடியாது, இதுக்கு மேல எனக்கு நிம்மதி இல்லை. ஆண்டவர் உணர்த்திக்கிட்டு இருக்கார், படிக்கணும், ஊழியம் செய்யணும். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அனுப்பி விட்டார். 3 வருஷம் படித்தேன். இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறார். நெய்வேலியில வேலை செய்யணும்னு என் நண்பர்களோட பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். NLCன்னுவாங்க. அங்க போயிட்டு வேலை செய்யணும்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க இருந்தா நல்லா, இப்ப ரிட்டையர்ட் ஆகிருப்பேன்னு வச்சுங்க. சும்மா எல்லாம் சுத்திட்டு ஊழியத்துக்கு வரல. அப்போ முழுமையா எதுவும் யோசிக்காம ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். இன்று வரை கர்த்தர் ஓட வச்சுக்கிட்டு இருக்காரு. பவுல் யோசிக்கல. அப்போ ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. ஏதாவது ஒன்று நவம்பர் மாதம் ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார். சபையே வரணும், ஆண்கள் பெண்கள் எல்லாம். இதுக்கு மேல செய்தியை கேட்டோம். நான் வண்டி ஓட்ட போறேன், நான் போயிட்டு மண்ணு கொத்த போறேன், நான் போயிட்டு அங்க போய் என்னது கொத்தமல்லி இலை கிள்ள போறேன், நான் அங்க போயிட்டு கறிவேப்பிலை கட் பண்ண போறேன். இப்படி யோசித்துக்கிட்டு நீ 9 மாதமும் செஞ்சுக்கிட்டு உட்காந்துரு, 11 மாதமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாசத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருக்காக செய்ய முடியுமா? முடியாதா? கர்த்தருக்காக எழும்பணும். சரி, கீழ்ப்படிந்த பிறகு என்ன செய்தார் தெரியுமா? ஆரம்பகால ஊழியம். முதியவர்களை நாடி ஆலோசனை கேட்கிறார். தங்களுக்கு முன்னோடிகள். வசனம் பாருங்க, அதே 17 இருந்தே கீழே வரும். எனக்கு முன்ன அப்போஸ்தலனான இடத்துல எருசலேமுக்கு போகல, அரபி தேசத்துக்கு போக புறப்பட்டு மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு வந்தார். அவர் ஊழியத்துக்கு இறங்கிட்டார். இப்ப 18 பாருங்க, 3 வருஷம் போயிடுச்சு. பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போனேன். அங்க 15 நாள் இருந்த. அங்க கர்த்தரின் சகோதரனை யாக்கோபை தவிர வேற யாரையும் காணல. அப்புறம் நான் சிலிசியா நாடுகளின் புறங்களிலே வந்தேன். என்ன கவனிங்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பின்பு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னார், தங்களுக்கு முன்னோடிகளை மதிச்சு போறாரு. அதான் கவனிங்க, அடிக்காட்டு ராஜா போல அலையக்கூடாது.
உங்களை தெளிவா நடத்தக்கூடிய. இப்போ ஆண்டவர் அழைத்தார். அப்போ முதல்ல அழைத்தது யார? பேதுரு. அப்புறம் அதன் பிறகு சீஷர்கள். இப்ப ஆண்டவர் போயிட்டாரு. இப்ப அந்த கூட்டம் ஒண்ணு உருவாகி இருக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய. அதற்கு லீடரா இருக்கிறது யாரு? பேதுரு. எருசலேமுக்கு போறாரு. பேதுருவை பார்க்க போறாரு. அங்க போனா அங்க அந்த இடத்துல அவர் இல்ல. அப்போ நமக்கு முன்னாடி யாரு சத்தியத்துல நிக்கிறாங்க, நம்ம வழி நடத்த நமக்கு முன்னோடியா சாட்சியா இருக்கிறவங்க. அதான் நான் சொல்றேன், பல இடங்களுக்கு அலையக்கூடாது, நேரா போய்கிட்டு இருக்கணும். நீங்க இதை படிச்சு பார்க்கிற ஆவியானவர் உங்களை உணர்த்துவா. நேரடியா அவர் போற இடம் எங்க? பேதுரு. முன்னோடிகளை கனம் பண்ணணும். ஊழியத்தில் அனுபவம் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? மதிக்கணும், மதிக்க கற்றுக்கொள்ளணும். நான் சிலர் பேசுறத கேட்டிருக்கிறேன். நானும் ஊழியக்காரன் தான், யாரு இல்லைன்னு சொல்ல. யாரு இல்லைன்னு சொல்றது? 20 வருஷத்துக்கு முன்ன வந்த ஊழியம், நேத்து வந்த ஊழியம் ரெண்டும் ஒன்னாயிடுமா? எல்லாம் சொல்லுங்க. 10 வருஷமா சண்டே ஸ்கூல் நடத்துறாங்க, இந்த மாதம் தான் சண்டே ஸ்கூல், இதை ஒப்பிட முடியுமா? ஊழியம் ஒன்று, ஆனால் ஊழியத்தின் வளர்ச்சி வித்தியாசம். இன்னைக்கு சர்ச்சில் அல்லது வெளியில ஒரு ஊழியர் வந்து ஜான் பீட்டரையா மட்டும்தான் ஊழியர் செய்யறாரா, நான் ஊழியர் இல்லையா அப்படின்னு சொன்னா ஊழியர் தான். ஆனா ஜான் பீட்டரையா 41 வருஷமா வேதத்தை பிரசங்கிட்டு இருக்காரு. இதோ உனக்கு ஒண்ணுமே தெரியல, இன்னைக்கு நான் வந்திருக்க. ஊழியம் ஒன்றுதான் பேரு, ஆனா எல்லாம் ஒன்னாயிடுமா? ஏன்னா மற்றவங்க நீங்க கத்துக் கொடுக்கணும். அதுக்கு சொல்றேன், பெரியவங்களை கனம் பண்ணணும், அனுபவம் உள்ளவங்களை மதிக்கணும். இன்னைக்கு வந்தவங்க பின்னாடி நீங்க அவங்க கிட்ட நல்ல அனுபவம் கிடைக்காது, அப்படி ஓடக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அமருங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. தேவனுக்காக எழும்ப நல்ல திட்டங்கள் இருக்கு. தெளிவோடு நாம் நடக்க வேண்டும். 4வது 10-12 இப்படி எச்சரித்த பேதுரு என்ன சொல்ற? பவுல் என்ன சொல்றாரு? இந்த கலாத்திய சபையில் உள்ள ஜனங்களை எச்சரித்தாரு. எச்சரித்து என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படி நீங்க வழி விலகி ஓடுறீங்களே சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாரு? என் ஊழியம் ஒரு மனுஷனை பிரியப்படுத்தி செய்யற ஊழியம் இல்ல. நான் யார நாடி போதிக்கிறேன்? யாருக்காக நான் பிரசங்கம் பண்றேன்? யார நாடி போதிக்கிறேன்? மற்றவனை பிரியப்படுத்துற விஷயம் எனக்கு தேவையில்லை. ஆனால் என்னை அழைத்த தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும். அதுல நீங்க ஆழமா சிந்திங்க, ஆழமா சிந்திங்க. தேவனுக்கு பிரியமான அழைத்த தேவனுக்கு பவுல் சொல்றாரு, பணத்து பின்னால ஓடவே இல்லை. பணம் தேவைப்பட்டது, ஆட்களை நியமித்தார், அந்தந்த ஊர்ல போய் காசு சேகரித்தார். பணம் வந்து சேர்ந்தது அவர்கிட்ட, ஊழியத்தை செஞ்சாங்க. பணத்து பின்னால பவுல் ஓடவே இன்று வரைக்கும் பணத்து பின்னால நான் ஓடல. அப்படி கையில கிடைச்சா கூட நீங்க சொல்லுவீங்க, இருக்கிறத நீங்க நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்க மாட்டேன். அழிந்து போகிற ஆத்துமாக்கள், விதவைகள், அனாதை போல இருக்காங்க நிறைய பேர். சாப்பிட வழி இல்ல, கிராமத்துல ஊழியர் செய்யறாங்க, அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்து. நேற்று ஒருத்தர் போன் போடுறாரு, ஹார்ட் பிரச்சனை, மாத்திரை வாங்க காசு இல்ல, நான் கண்ணால பாக்குறேன், என்கிட்ட இருக்கிற 5 ரூபாய் நான் அனுப்பி வைப்பேன். நான் பரலோகத்தை பூமிக்காக, பூமியில என் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பணத்து பின்னால ஓட கையெந்த அது இல்லை எனக்கு. கர்த்தர் கொடுத்தால் ஆட்களை அனுப்புகிறார், அவங்களுக்கு 10 ரூபாய் போய் சேரணும். அதான் நம்ம ஊழியம். பவுல் அந்த ஊழியத்தை செஞ்சாரு. ஊழியத்திலே வளர்ந்து வரும்போது பணம் உங்களுக்கு ஒரு தடையாய் வரும். பண ஆசையை காட்டி உங்க ரூட்டை பிரிக்க பார்ப்பாங்க. மனுஷனை தான் பிரியப்படுத்துற நிலைமை வரும், தெய்வத்தை பிரியப்படுத்துகிற செயல் மாறிடும். ஊழியத்தில் வளர வளர ஆண்களோ பெண்களோ உங்க ஊழியத்தை பிரிக்கிற சூழ்நிலை, பணம் ஒரு சோதனையா இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பண விஷயத்தில் கர்த்தருடைய கிருபையினால் என் மனசாட்சி ஆண்டவருக்கு முன்னால சாட்சி சொல்லும். ஒரு டீ கூட குடிக்க நான் விரும்புறதில்ல. கொஞ்சம் கிடைத்தால் ஒரு ஏழை பெருமூச்சு விடுறவங்க, இந்த ரோட்ல போறவங்களுக்கு நீங்க 1 ரூபாய் கொடுப்ப யோசிப்பீங்க. அவங்க முகத்தை பார்ப்பேன், பாக்கெட்ல பார்ப்பேன், 20 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, இந்த சாப்பிடு.
ஆனா குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க கேட்டா கொடுக்க எனக்கு மனசு வரல. எனக்கு ஒரு போன் வந்தது, மெசேஜ் வந்தது, நான் அனுப்பல. நான் காசு கொடுத்து ஒருத்தவங்களை தப்பான வழியில நடத்தக்கூடாது. நம்ம சர்ச்சில் தான் அழுத. நான் காசு கொடுத்து ஒருத்தவங்களை தவறான வழியிலே நடத்த, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ரூபாயும் கர்த்தருடைய ஊழியத்தில் சிலர் வந்து காசை கொடுத்து சாராயம் வாங்குறதுக்கு இவங்களே காசை கொடுத்து அனுப்புவாங்க. என்னவா நடக்கும்? இந்த மெசேஜ் எல்லாம் கேட்பாங்க, திட்டுட்டே என்ன என் வயிறை கிட்ட புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இவர் வந்து அவர் உள்ள ஒரு மனுஷன் இருதயத்தின் நிறைவினால் வாழ். ஒரு மனுஷன் யாருங்கிறது அந்த இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும். இன்னொருத்தவங்களை கெடுக்கிறது நாம இருக்க கூடாது. ஒரு முறை தப்பு பண்ணிட்ட, திரும்ப அந்த தப்பு செய்ய மாட்டேன். பண விஷயத்துல உண்மையா இருக்கணும். ஐந்தாவது, இப்படி வருவதினா, இப்படி 23 வசனம் பாருங்க. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கவனிக்கிறீங்களா? சாட்சியின் வாழ்வை கேள்விப்படுதல். கவனிக்கிறீங்களா? நான் சரியில்லை, ஆனா இப்ப மனமாறிட்டேன். நான் யாருக்காக வாழுறேன்? இயேசுவுக்காக வாழுறேன். இதை குறித்து மற்றவங்க கேள்விப்படுறாங்க, நானும் கேள்விப்படுறேன். சாட்சியின் வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை. நண்பர்கள் நம்ம குறித்து என்ன சொல்றாங்க? அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அந்த பேர் வாங்கக்கூடாது. அவங்க அவ்வளவுதான், அப்படிதான் இருந்துகிட்டு இருப்பாங்க. என்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? தப்பா சொன்னா என்ன பண்ணணும்? திருத்திக் கொள்ள வேண்டும். தவறா சொன்னா திருத்திக் கொள்ள வேண்டும். சும்மா சும்மா சொல்ல மாட்டாங்க, திருத்திக் கொள்ளணும். மீண்டும் நல்லவனா மாற வேண்டும். சாட்சி. இவன் ஏற்கனவே ரொம்ப இந்த விசுவாசத்துக்கு விரோதமா செயல்பட்டவர், துன்பப்படுத்தினவர். ஆனா இப்ப அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. சர்ச்சுக்கு வர்றவங்களுடைய அழைக்கப்பட்ட விசுவாசி, அழைக்கப்பட்ட ஊழியரின் மனமாற்றம் தேவை, சாட்சி வாழ்க்கை தேவை. உங்களை குறித்து ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு ஒரு அலசல் தேவை. ஒரு அலசல் முக்கியம். கடைசியா அழைப்பின் முக்கியம் என்ன தெரியுமா? அழைப்பின் முடிவு. எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. கடவுளுக்கு மகிமை வந்து சேரணும். எத்தனை பேர் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கீங்க? உங்களால, உன் புருஷனால, மனைவியால, உங்க பிள்ளைகளால, விசுவாசிகளால, ஊழியர்களால யாருக்கு மகிமை வந்து சேர வேண்டும்? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இப்ப ஒரு அதிகாரத்தை எப்படி படிக்கணும்னு விளங்குதா உங்களுக்கு? ஒரு அதிகாரத்தை எப்படி படிச்சா அது உள்ள இருக்கிற சாரத்தை வெளியே கொண்டு வர முடியும் விளங்குச்சா உங்களுக்கு? ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இதுல அழைப்பு, ஆண்டவர், எச்சரிக்கை, பவுலின் முந்திய வாழ்வு, அழைப்புக்கு கீழ்ப்படிதல், முன்னோடிகளை கனம் பண்ணி போறது, தேவனுக்கு பிரியமான ஊழியம், சாட்சியின் வாழ்க்கையை கேள்விப்படணும், தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு மெயின் அந்த அவுட்லைன் தான் இப்ப கொடுத்துருக்கோம். இதை சிந்திங்க, கொஞ்சம் போயிட்டு பாருங்க. நான் என்னவா இருக்கிறேன்? எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் செய்கிறோம் இல்லைன்னு சொல்லல. முறையோடு பவுல் வகையறுத்து கூறுகிறார் எப்படி நாம் இருக்கணும். பிளீஸ், கர்த்தருக்காக வாழுங்க. அவங்க இவங்களை பார்க்காதீங்க. அழைப்பை மறந்து ஓடாதீங்க. சத்தியத்தில் நில்லுங்க. கர்த்தருக்காக வாழுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அப்ப எனக்கு குடும்ப கஷ்டம் இருக்கே, மன கஷ்டம் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்.
உன் குடும்ப கஷ்டம், வீட்டு பிரச்சனை, உங்க பிரச்சனை, எல்லாருடைய காரியங்களை, வியாதி பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். நீ என்னை பின்பற்றி வா. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண்ணா, உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா, உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். கண்களை மூடி இருக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஆலயத்துல வந்து பாட்டெல்லாம் பாடி எல்லாம் ஜாலியா இருந்துட்டு போறதில்லை. ஆண்டுடைய செய்தியை, சிலர் வந்து ஆண்டுடைய செய்தி கேட்கறதுக்கு முள்ள பாதியிலே எழுந்து போயிடுவாங்க. ஒரு இந்த ஃபீலிங்கே இருக்காது. தேவன் நம்மோட பேசினாரு, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இல்ல இதே போலதான் என் வாழ்க்கை போக போகுதா, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணும் இல்லையா, வர்ற போற பேரைய வாழ்க்கை பல வருஷம் போய்கிட்டே இருக்கு. எனக்காக, என் பாவத்துக்காக ஒப்பு கொடுத்த இயேசுவுக்கு, என் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு கிருபையினால் அழைத்த தேவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என் கிட்ட வந்து கிடைக்கிற பொறுப்பை கூட காலால உதைச்சிட்டு என் வழியில ஓடிக்கிட்டு இருக்க. என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு, என் மகனே இதை நீ செய்யப்பா, மகனே இதை நீ செய்ய அப்படின்னு என் கிட்ட, என் வீட்டை தேடி என் கைகிட்ட என்னை நாடி என்ன பொறுப்பு என்கிட்ட வரும்போது அதை நான் அசட்டை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? இதேதான் வாழ்க்கையை அப்படிதான் போக போறோமா? இருக்கிற கொஞ்ச நாளாவது உயிர் கொடுத்த தேவனுக்காக நீங்களே யோசித்து உங்க அழைப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு வந்து நம்ம கிட்ட சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை பிரியப்படுத்த மனசு இல்லையா? செய்யலாம. என் பாவத்துக்காக மறித்தீர் ஆண்டவரே, ஆனா உமக்காக நான் ஒண்ணுமே பண்ணல. இத போல எத்தனையோ முறை என்ன உணர்த்திட்டீங்க, மீண்டும் என்ன உணர்த்துறீங்க. என்ன மன்னியும்.
நாட்களை பயன்படுத்த உங்களுக்கு மகிமையை கொண்டு வர பவுல் சொன்னதை போல நான் உணர்றேன். உண்மையா இந்த செய்தி உங்க இருதயத்தை தொற்றிருந்தா கர்த்தருக்கு முன்னால வலகையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. வேற வழி இல்லை, உண்மை விட்டு போக இல்ல, வழி இல்லை, வேற வழி இல்லை. பரலோக பிதாவே துதிக்கிறோம். செய்தி கேட்ட ஜனங்களை ஆசீர்வதியும். பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, இப்படிதான் அழைப்பு கொடுத்தா. அவங்க கேட்டாங்க, அப்படின்னா சகோதரரை நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தீங்களே சகோதரரே, நாங்க என்ன செய்யணும்பா? மனம் திரும்ப, மன்னிப்பு பெறு, கிருபையை பெறு. அத போல ஆவியானவர்கள் மத்தியில் இடைப்படுகிறேன். எங்க நாட்களை வீணடிச்சது போதும்பா. நீங்க தான் ஆயத்தப்படுத்தணும். குடும்ப கஷ்டங்களை மாற்றும், வியாதி சூழ்நிலையை மாற்றும், தேவைகளை சந்தியும், ஜனங்களை வேலி எடுத்து காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு எல்லாரும் போகட்டும். உங்க மகிமையை நாங்க திருடக்கூடாது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்படி கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய நடத்துதல், ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடும் இயேசப்பா வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே முழு உள்ளமே, ஆத்துமாவே அவர் செய்த சர்வார்களை உறவாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.